கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவ ஊற்று ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி அழுத்துகையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி அழுத்துகையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை, நடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே என்றும் மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் எங்குகையில், என்றும் மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் எங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிமனையே, மகிழ்வித்த மகிமனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் இந்த சாயங்கால வேளையில் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுது தியானிப்போம். சங்கீதம் 35வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது. என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சங்கீத தாவீது மிக அருமையாக ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை அவர் எழுதுவதற்கு முன் அவர் கடந்த பாதைகளை நாம் பார்க்கும்போது எத்தனையோ பாடுகள் மத்தியில் அவர் கடந்து வந்த ஒரு மனிதனாய் அவர் காணப்படுகிறார். அவர் வாழ்நாள் முழுதும் பயங்கரமான சத்துருக்கள் மத்தியில் வாழ்ந்தவர், பயங்கரமான பாடுகள் மத்தியில் வாழ்ந்தவர். ஆனால் எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தாலும், எத்தனை பாடுகளும் சகித்தாலும் அவர் கொடுத்த ரட்சிப்பிலே அவரோட ஆத்துவம் மகிழ்ந்திருந்தது. அந்த சங்கீதம் 35ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணும் என்று அவருடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோடு வழக்காடுகிற, உங்களோடு போராடுகிற யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் கரத்தில் ஒப்படைத்து நீங்கள் ஜெபம் கொண்டிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை, தாவீதை விடுவித்தவர் உங்களையும் விடுதலாக்கி அவர் ரட்சிப்பில் கலிகூர வைப்பார். பிரைஸ் தி லார்ட். என்னை துன்பப்படுத்துகளோடு ஏற்று நின்று ஈட்டி யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என்னை ஆத்துமாக்கு சொல்லும் என்ற மிக அற்புதமான வசனத்தை இந்த இடத்துல எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும், எத்தனை பிரச்சனை மத்தியில் வாழ்ந்தாலும் அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என் பிராணனை வாங்க தேடுகள் வெட்கப்பட்டு கலங்குவர்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக, அவர்கள் காட்டு முகத்தில் பறக்கும் பதரை போலாவர்களாக கர்த்தர் தூதர்களை துரத்துவன என்ற மிக அற்புதமான வசனங்களை சங்கீத தாவீது நம்ம கருத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை கேட்டு யாராக இருந்தாலும் ஆண்ட கருத்தை ஒப்படைத்து உங்கள் அற்புதமான இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நீதிமான் சந்தையோடு இருக்கிறாரே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் உங்களை தள்ளாட விட மாட்டார். தள்ளாத விடாத தேவன். சங்கீதம் 55:22 ஓ பிரைஸ் தி லார்ட். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சங்கீத தாவீது என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று அவரால் எழுத முடிந்தது. அதனுடைய 10வது வசனத்தில், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவான் கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையுடன் கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். அந்த அளவுக்கு எலும்புகளை பதியக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை ருசித்திருந்தார், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், ஆண்டவரை பாடினார், துதித்தார், ஆராதித்தார், அவரையே சார்ந்திருந்தார்.
அதனால தான் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எல்லா சத்துரு கைக்கும் விலக்கி மீட்ட நாளிலே பாடின சங்கீதம். கர்த்தர் தாசனாகிய தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று மிக அருமையாக ஒரு தலைப்பு எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் கலங்காதுங்கள், ஒரு நாளும் கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று சொல்கிற உன் தேவன் உன்னோடு கூடத்தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்துங்கள். அவருக்குள் கலிகூர்ந்து வாழுங்கள். அவர் பிரசன்னத்தை நாடுங்கள். அவர் வசனத்தை வாஞ்சிங்கள். அவர் சத்தியத்தையும் அவர் உபதேசையும் ஒவ்வொரு நாள் தேடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து நானே உன் ரட்சிப்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் ஓடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து அவருக்குள் கலிகூர வைப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.